ஆதிசங்கரர் பிறந்த இடம் காலடி. அந்த காலடியைத்தான் இப்பொழுது நீங்கள் தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே சிறுவனாக ஆதிசங்கரர் இருக்கும் பொழுது அவங்க அம்மா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் இவர் துறவரம் போகிற முடிவில் இருந்தார். ஒரு நாள் 2 பேருமே ஆற்றுல குளிக்கும்போது ஆதிசங்கரரை முதலை கவ்வி விட்டது. அப்பொழுது அவங்க அம்மா சொன்னாங்க, என் பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆதிசங்கரர் சொன்னார், நீ துறவரம் போக என்னை அனுமதிச்சதுன்னா இந்த முதலை என்னை விட்டுடும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு அவங்க அம்மா சம்மதம் கொடுக்குறாங்க. அந்த முதலை உடனே மாயமாக போயிடுது. ஆதிசங்கரர் அவங்க அம்மாவுக்காக அந்த நதியை, அதாவது சௌபர்ணிகா நதியை அவங்க வீட்டு பக்கத்திலேயே வரவழைத்த அதிசயமும் இங்கே தான் நிகழ்ந்தது. இந்த இடத்துலையே தான் இப்போ அவங்களுக்கு கோவில் இருக்குது. கிருஷ்ணருக்கு அழகிய கோவில் இருக்குது. இந்த கிருஷ்ணர் கோவிலில் அழகான அந்த சிலை இருக்குது. அது அஞ்சனா அப்படிங்கிற கல்லில் ஆன சிலை. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிலை. இந்த சிலை தான் குருவாயூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த அஞ்சனா கல்லில் செஞ்ச சிலை தான். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்தலம்.